பீக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு ஆஹ், இந்தியா இந்தியன் டீமோடைய வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோட அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம எஸ்பிடி ப்ரோவோட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ இந்தியன் ஸ்குவாடை பார்த்தீங்களா? ஸோ எல்லாருமே ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் லாஸ்ட் T20 டிஸ்கஷன் அப்போ ஸ்குவாட் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். சில பல சர்ப்ரைசஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க கில்லோடைய இன்க்ளூஷன் அப்படிங்கிறது பேக்கப் ஆப்ஷனை ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா பேக்கப்ல கூட இல்ல. அண்ட் இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அப்படிங்கிறது எல்லா ஃபேன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற ஓரளவுக்கு 80% 90% ஆஃப் த இந்தியன் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கான ஒரு ஸ்குவாடா தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படிப்பட்ட ஒரு ஸ்குவாட் இந்தியன் டீமுக்கு வந்ததே கிடையாது. ஈவன் நம்ம 2024 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருந்த ஸ்குவாடு கூட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ நமக்கு நிறைய ஆக்சுவலா எதுக்கு 4 ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரியான சில பல விமர்சனங்கள் வச்சாங்க. அதுக்கு ரோஹித் சர்மா வெஸ்ட் இண்டீஸ் போய் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணி அதை வந்து சைலன்ஸும் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது சில பல விமர்சனங்கள் இருந்துச்சு. பட் இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பிகேஷன், அந்த சாட்டிஸ்பிகேஷன் டு த பீக் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது கில்லோடைய இன்க்ளூஷன் கில்ல வந்து ஸ்குவாட்ல இருந்து வெளியே எடுத்தது அப்படிங்கிறது மாதிரியான விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த டீமுக்கு ஒரு பேட்டிங் டெப்த் இந்த டீமோடைய ஒரு டெப்த் அண்ட் பேலன்ஸ் இதுதான் வந்து எல்லாருமே ஒரு சாட்டிஸ்பிகேஷன் லெவல்ல இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனா நான் பாக்குறேன். சோ இந்த ஸ்குவாட் ஓவராலா நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு டைட்டில் வின்னிங் ஸ்குவாடுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா டைட்டில் வின்னிங் பண்றதுக்கான ஒரு முக்காவாசி இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருந்தா த்ரெட்டனிங் ஸ்குவாடு மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஸ்குவாடை வந்து இப்போ கரண்ட்ல இருக்கிற எல்லா டீமுமே டஃப் டீம் டு டிஃபீட் ஆன் த பர்டிகுலர் T20 டே. அந்த மாதிரியான ஸ்குவாடோட இந்தியா போறாங்க. இன்னொன்னு இந்தியாவோட பேனலுக்கு வந்து ஒரு குடாஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இது ஒரு வேர்ல்டு கப். இங்க வந்து நம்ம வந்து நம்மளோட செலெக்ஷன் வந்து ப்ரிசைஸா இருக்கணும். இங்க நம்ம ஃபம்பிள் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து ஈவன் தான் வைஸ் கேப்டனா இருந்தாலும் கில்ல வந்து டிராப் பண்ணணுன்ற முடிவு பண்ணிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அது வந்து ஒரு நல்ல முடிவா நான் பாக்குறேன். ஆனா என்னை பொறுத்த பேனல் வந்து இதை ஏஷியா கப்ல இருந்தே இது பண்ணிருக்கலாம். நீங்க திடீர்னு கில்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப கில்ல தூக்குறதுக்கு நீங்க அந்த ஸ்பாட்ல வந்து நீங்க ஏஷியா கப்ல இருந்தே நீங்க வந்து எந்த ஒரு ட்ரைலர் ஏறட்டும் இல்லாம இதுதான் ஸ்குவாடுன்னு நீங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு போயிருந்தா அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும் அவங்களும் ஜெல் ஆகிறதுக்கு. பட் இன்னமும் நம்ம டைம் இருக்குது. அதனால என்னை பொறுத்தது இந்த ஸ்குவாட் வந்து ப்ரிசைஸான இதுதான். நான் இன்னொரு ஃபேக்டரும் சொன்னேன், டைம் இருக்குதுன்றது வந்து எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எப்பயுமே ஒரு வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு 30 நாள் இருக்கும்போது 40 நாள் இருக்கும்போது இது பண்ணாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 70 நாளுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கிறோம். இல்ல 50 நாளுக்கு குறைவா தான் இருக்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல கூட 50 டேஸ் டு வேர்ல்ட் கப்னு ஒரு இது போட்டிருந்தாங்க ஆடு. அதுக்கு 2 நாள் அப்புறம் தான் நம்ம ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஐ திங்க் 48 டேஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்குவாட் ஓகே தான். என்ன மேஜர் சேஞ்சஸ் வராது. இதே ஸ்குவாடோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாம இருந்தா நல்லது. இப்போ பார்ப்போம். ஆக்சுவலா இந்த ஸ்குவாடை பத்தி தான் இன்னும் நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த ஸ்குவாட் எந்த அளவுக்கு ஜெல்லா இருக்கு, எந்த அளவுக்கு பேலன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டீம்ல வந்து இந்த 15 பேர்ல பிளேயிங் லெவல்ல ஆடக்கூடிய 11ல 10 பேர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும்தான் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஃப்ளோட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. நம்பர் 8 பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் மட்டும்தான், இந்த பொசிஷன் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ், மேட்ச் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர பேலன்ஸ் 10 பேருமே ஸ்குவாட்ல பிளேயிங் லெவல்ல செட். இன்ஜுரி இல்லை இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த 10 பேர் ஆட போறது அந்த 10 பேர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த ஒரு ஸ்பாட் நம்பர் 8ல வந்து எந்த அளவுக்கு அந்த டெப்த் இருக்கு அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு வேணும் அப்படின்னா ஹர்ஷித் ராணா உள்ள வந்துருவாரு. எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பின்னர் வச்சு நான் போறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா குல்தீப் யாதவ் அந்த இடத்துல ஆடிடுவாரு. எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பேட்டிங் டெப்த் வேணும், நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரிங்கு சிங்கோட போவாங்க. மேபி அந்த பேட்டிங் லைனப் மேல கீழே மாறலாம். பட் ரிங்கு சிங் அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா எடுத்துட்டு ஆடுவாங்க. இல்ல எனக்கு பேட்டிங் டெப்த்தும் வேணும், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரும் வேணும் அப்படின்னா they go with வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த நம்பர் 8 பொசிஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோட்டரா தான் இருக்க போது இந்த வேர்ல்ட் கப்புக்கு. இந்த ஸ்குவாடை வச்சு அப்படிதான் தெரியுது. பட் இந்தியாவுக்கு அது வந்து ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த மற்ற 10 பிளேயர்ஸ் தொடர்ந்து எல்லா மேட்சஸும் ஆடுவாங்க அப்படிங்கும் போது
இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ் நம்ம எப்பவுமே எல்லா வேர்ல்ட் கப்ஸ்லயும் பாக்குற மாதிரி எல்லா பெரிய டீம்ஸும் செய்யற மாதிரி அந்த ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அண்ட் இஷான் கிஷன் அப்படிங்கிறது அந்த விக்கெட் கீப்பர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அட் த டாப் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இந்த 15 பேருமே வெல் டிசர்வ் டு பிளே வேர்ல்ட் கப் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறது இந்த ஏசியா கப்ல இருந்தே இருந்துச்சு. பட் நான் இந்த செலக்ஷன் கமிட்டி இன்க்ளூடிங் கௌதம் கம்பீர், அஜித் அகர்கர் இவங்களையுமே நான் பாராட்டுவேன். ஏன்னா ஓகே வேர்ல்ட் கப் முன்னாடி எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் செட் ஆவாங்க, நம்ம டீம்ல இருக்க மற்ற பிளேயர்ஸையும் நம்ம எடுத்து பார்ப்போமே யார் யாரெல்லாம் செட் ஆவாங்க. கில் ஒரு வேலை செட் ஆயிட்டாரு அப்படின்னா T20 IPL ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு, சூப்பராகவே அடிச்சாரு மோர் தென் 650 ரன்ஸ். அப்படிங்கும் போது அவருக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஏஷியா கப்ல இருந்து சான்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலா மற்ற பிளேயர்ஸை விட அதிகமான சான்ஸே கில்லுக்கு கிடைச்சது. பட் அதெல்லாம் ஓரம் கட்டி அந்த ஃபார்ம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே கில் ஃபார்ம்ல இல்லையா, ஈவன் வைஸ் கேப்டனா இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப்புக்கு எங்களுக்கு தேவைப்படுறது சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் தான். அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆர்டர்ஸ் நாங்க சஞ்சு சாம்சன் கீழே இறக்கி மற்ற எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணியிருந்தாலும் வேர்ல்ட் கப்னு வரும்போது எங்களுக்கு இந்த ஸ்குவாடு தான், அந்த ஏஷியா கப்புக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்குவாடு தான் அப்படிங்கிறது அது அந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப புரியுது. ஸோ இந்த 6 மாசம் அப்படிங்கிறது நம்ம 2011 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க, ட்ரையல் நேரில் தான் போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடை எடுத்துட்டு வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடா தான் நான் இந்த ஸ்குவாடையும் நான் பாக்குறேன். அண்ட் அப்படியே இன்னும் டெப்தா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த டீமோடைய பிளேயிங் லெவன் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த பிளேயிங் லெவன் வந்து ஒரு சிமிலரா நம்ம இப்ப பார்த்தோம்ல ஒரு 5th மேட்ச்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 5th மேட்ச்ல ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா அவங்க வந்து யாராவது ஒரு பவுலரை உள்ள கொண்டு வந்திருக்கலாம், இல்ல எனக்கு பேட்டிங் வேணா ரிங்கு சிங்கை உள்ள கொண்டு வந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ ஸ்குவாடுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வந்துருவாங்க, திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா நம்பர் 5, சிவம் துபே நம்பர் 6, அக்சர் பட்டேல் நம்பர் 7. அக்சர் பட்டேல் ஆர் ரவீந்திர இவர் வாஷிங்டன் சுந்தர், இந்த 2 பேர்ல தான் அந்த ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி இருப்பாங்க. இல்ல இவங்க 2 பேரையுமே கொண்டு போய்க்கலாம். இல்ல அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனா இருக்காரு, அவரை இன்னும் அவுட் தான் வச்சிருப்பீங்களா? நான் அந்த ஒரு பேசிஸ்ல தான் அந்த 10 பேர் கன்ஃபார்ம்னு சொன்னேன். இல்ல எனக்குமே அக்ஷர் பட்டேல் இன்னும் அவுட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல தான் இருந்தேன். பட் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க, நான் அடுத்து அதுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். பட் இப்பவே பேசலாம். அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பிளேயிங் லெவல்ல எல்லா மேட்சஸும் ஆடுவாருங்கிற அந்த ஒரு கேரண்டி தானே. அப்படி பார்க்கும்போது நீங்க இன் அண்ட் அவுட் எப்படி எடுத்துட்டு போக முடியும் அவரை? கரெக்ட் தான். நீங்க இந்த ஃபேக்டர் வந்து நான் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. எனக்கு அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன் போது நீங்க அக்சர் பட்டேல் நீங்க டிராப் பண்ண மாட்டீங்க. அதனால அக்சர் பட்டேலும் உங்க கேரண்டீடு பிளேயரா இருந்துருவாரு. அக்சர் பட்டேல் அட் நம்பர் 7 அவரும் வந்துருவாரு. இப்போ 8, 9, 10, 11 அதுல வந்து வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, அர்ஷதீப் சிங் இவங்க 3 பேரும் சாலிடா செட் ஆகிட்டாங்க. இந்த நம்பர் 8 ஸ்பாட்டு தான் இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து என்னமோ ஒரு யாராவது ஒருத்தர் உள்ள வரலாம் அந்த மாதிரி இருக்குது. இங்க வந்து இந்தியா வந்து முக்காவாசி இந்தியன் சாயல்ஸ்ல ஆட போகுது. அங்க வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போகணுன்ற அவசியம் இருக்காது. மேபி ஸ்ரீலங்கால ஆடுறது பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா போகும்போது குல்தீப் யாதவோட போகலாம். குல்தீப் யாதவோட அந்த ஒரு கொழும்பு மேட்ச மட்டும் போகிட்டு மீதி வந்து ஏன்னா உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வந்து அக்சர் பட்டேல் இருக்கிறாரு, வருண் சக்கரவர்த்தி இருக்கிறாரு. அது அது 2 ஆப்ஷன்ஸ் போதுமானதா தான் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு நீங்க கவர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டென்ட்டோ டேமேஜோ இது பண்றதுக்கு. ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கும்போது நம்பர் 8 வந்து நீங்க யாருகிட்ட கொண்டு போக போறீங்கன்ற கொஸ்டின் மார்க் வருது. நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் மட்டும் வேணும்னா ரிங்கு சிங்கை வச்சு போய்க்கலாம். ஆனா அது அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்கோட போகுது. ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி வேணும், நான் ஏதாவது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போறேன், எனக்கு ஒரு டெய்ல் வந்து ஸ்ட்ராங்கா தெரியணும் அப்படின்னா உங்க வாஷிங்டன் சுந்தரோட போலாம். பவுலிங் வந்து ஒரு 2 ஓவர் அவரை போட வச்சு போய்க்கலாம். எனக்கு பவுலிங் ஸ்ட்ராங்கா தெரியணும், பேட்டிங் வந்து அவர் வந்து எங்கேயாவது பட்டா போதும் அந்த மாதிரி இருக்கும்போது அஷித் ராணா வச்சு போய்க்கலாம். இந்த நம்பர் 8க்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க 2 பேர் தான் டைரக்ட் காம்படிஷனா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் இவர் அர்ஷித் ராணா அப்படின்னு தான் போகும். நியூசிலாந்து சீரீஸ்ல தெரிஞ்சிடும் எப்படி கொண்டு போக போறாங்கன்றது. ஸோ அப்படியே அங்கிருந்து டீம் கூட திடீர்னு உள்ள வந்த மாதிரி இஷான் கிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அதுவுமே நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஹி டிசர்வ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
வித் ரீசெண்ட் ஃபார்ம் இன் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி. ஆக்சுவலா டொமஸ்டிக் ஒரு நல்ல டொமஸ்டிக் சீசன்னே சொல்லலாம். T20 ஃபார்மேட்டை தவிர்த்து ரஞ்சி டிராஃபிலேயே ஒரு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்த உடனே ஒரு செஞ்சுரி. அங்க ஆரம்பிச்சது ஒரு நல்ல ரன் இருந்துட்டு வருது அவருக்கு. அந்த ரஞ்சி டிராஃபிலையும் சரி சையத் முஷ்டாக் அலி டிராஃபில ஜார்க்கண்ட் டீமை வின் பண்ண வச்சிருக்காரு ஃபைனல்ஸ் போய். அது ஃபைனல்ஸ்லயும் செஞ்சுரி, அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு. ஸோ அப்படிங்கும் போது நிறைய பேர் ஜிதேஷ் சர்மா ஏன் எடுக்கல, எவ்வளவு நாள் அவரு தானே ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இஷான் கிஷன் இப்ப இருக்க ஃபார்ம்ல அண்ட் ஆல்சோ டீமை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சேம் பேட்டர்ன்ல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி லைக் டு லைக் ஃபார் சஞ்சு சாம்சனா ஒரு பேக்கப் கீப்பரா இஷான் கிஷன் ஆட் செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி இப்போ ஜிதேஷ் சர்மா டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு சஞ்சு சாம்சன்னால விளையாட முடியல, ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, இல்ல இன்ஜுரியில இருக்காரு அப்படிங்கும் போது நீங்க ஜிதேஷ் சர்மா உள்ள எடுத்துட்டு வந்து கீழே நீங்க டவுன் ஆர்டர் தான் ஃபிட் பண்ணி ஆகணும். அப்ப ஒரு ஓப்பனருக்கான நீட் இருக்கும். இந்த இடத்துல எந்த கேஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா 2023 வேர்ல்ட் கப்ல ஹர்திக் பாண்டியாவுடைய ரோல 2 பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஒன் இஸ் முகமது ஷமி, இன்னொன்னு வந்து சூரியகுமார் யாதவ். அந்த இடத்துல நம்ம வேர்ல்ட் கப்பே நம்ம கைவிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ஒரு தேர்வும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் நீங்க ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா 2 பிளேயரை வெளியே எடுத்துட்டு 2 பேர் உள்ள எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸ்குவாடே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான மூவ் நான் செலக்டர்ஸ் வந்து பாக்குறேன். இப்போ ஃபார்ம்ல இருக்க இஷான் கிஷன் இந்த டொமஸ்டிக் கண்டிஷன்ஸ் இந்தியன் சாயில தான் அடிச்சிருக்காரு. டைரக்டா வாங்க ப்ரோ, நீங்க வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் கூட இந்தியன் டீமுக்கு. ரீசெண்டா ஒரு 1.5-2 வருஷமா இந்தியன் டீம்ல இல்ல அப்படின்னாலும் இஷான் கிஷன் ஆல்ரெடி ஒரு 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ் இந்தியன் டீமோட அப்படிங்கும் போது அவர் டைரக்டா உள்ள வந்திருக்காரு. ஸோ அது வந்து நிறைய பேர் சர்ப்ரைசிங்கா பார்க்கல. பட் ஸ்குவாட் வந்தோடனே இஷான் கிஷன் நேம் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு எப்படி சொல்றது, என்னப்பா திடீர்னு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவ் மாதிரி பார்த்தாங்க எல்லாருமே. நீங்க எப்படி பாக்குறீங்க இஷான் கிஷன் இந்த பாக்கெட் சைஸ் டைனமோ இந்தியன் டீமுக்குள்ள வந்தது? இஷன் கிஷன் வந்து அது வந்து 2 ஆஸ்பெக்ட் வந்து நான் பிசிசிஐ அதாவது செலெக்ஷன் பேனல் வந்து கொண்டு வருது. ஒண்ணு வந்து ஈவன் நீங்க வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாலும் உங்களுக்கான இடம் இல்லைன்னா எனக்கு காம்பினேஷன் தான் முக்கியத்துவன்றது வந்து பிசிசிஐ குறியா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் சஞ்சு சாம்சனுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனருக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேக்கப்பா இஷான் கிஷனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது ஒண்ணு. இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும்னா ரொம்ப நாளா இந்த குற்றச்சாட்டு வச்சுக்கினே இருந்தாங்க அந்த செலெக்ஷன் பேனல் மேல, இவங்க வந்து டொமஸ்டிக்கே பார்க்க மாட்டாங்க. இது ரெட் பால் கிரிக்கெட்ல தான் அதிகம் வந்து பிரதிபலிச்சுது. ஏன்னா ரெட் பாலோட கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ்னால இவங்க வந்து ரெட் பால் கிரிக்கெட் பக்கமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் பக்கமே போக மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க வெறும் இதை மட்டுமே பாக்குறாங்க, லீக்ஸ் மட்டுமே பாக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. நாங்க வந்து எல்லா டொமஸ்டிக்கும் நாங்க பாக்குறோம், ஒயிட் பாலோட டொமஸ்டிக் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறோம் அப்படின்றத வந்து இங்க தெளிவா இது பண்ணியிருக்கிறாங்க செலெக்ஷன் பேனல். டொமஸ்டிக்கு ஒரு முக்கியத்துவம் எங்களால தர முடியும், அதை வந்து எல்லா ஃபார்மேட்டுக்கும் அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப் வருது, அதுக்கு மட்டும் நாங்க டொமஸ்டிக் பார்த்தா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸா இன்னைக்கு இஷான் கிஷன் எடுத்திருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம போக போக உங்களுக்கு வந்து டொமஸ்டிக்ல இருந்து பிளேயர்ஸை கொண்டு வரலாம். எஸ்பெஷலி இது நான் சொல்றது வந்து ரெட் பாலுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒயிட் பாலுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டா இருக்கிறாங்க. இதுல இருந்து வர்றவங்களுக்கு வந்து நீங்க ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் நீங்க வந்து ஒரு பிளேயருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்க தேடுற மாதிரி இருக்கும். இப்ப எஸ்எம்ஏடில இருந்து விஜயசாரை டிராஃபில இருந்து அந்த மாதிரி பார்க்கும்போது இஷான் கிஷன் இன்க்ளூஷன் வந்து என்னை பொறுத்தவரை பெஸ்ட் ஹி டிசர்வ்ஸ். அவர் பர்ஃபார்ம் பண்ணி உள்ள வந்திருக்கிறாருன்னும் போது அது வந்து அவருக்கான டிசர்விங் ஸ்பாட் தான். இப்ப அவர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்லைனாலும் இந்த வேர்ல்டு கப்ல அவரால் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியலனாலும் இதே ஃபார்ம் அவர் ஐபிஎல்ல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கினே வந்தாருன்னா 2026 அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா 2026 அப்புறம் இப்ப சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க ஒரு மாதிரி மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸ் அவர் சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்ல கொடுத்தாரா அவரால் வந்து அந்த இடத்த அவரால் தக்க வச்சுக்க முடியாது. அது ஒரு கேள்வி வரும். ஆல்சோ சூரியகுமார் யாதவோட கரண்ட் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குது. அவர் வந்து 2026 கிராஸ் பண்ணிட்டாருன்னா இதே ஒரு மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் ஃபார்மோட கிராஸ் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருப்பாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அவர் அதோட ரிட்டையர் ஆக கூட ஆகிடலாம், இல்லைன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஃபேட் அவுட்டாகவும் ஆகிடலாம் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்து. அப்ப வந்து இஷான் கிஷன் தனக்கான இடத்த பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஸ்டாண்ட் பை பிளேயர் ஒரு மாதிரி ரிசர்வ்ஸ்ல இருந்தாலும் ஃபியூச்சர்ல அவர் வந்து உள்ள போறதுக்கு ஒரு ப்ராசஸா இருக்கும் இந்த ஒரு இன்க்ளூஷன்ன்றது. கண்டிப்பா. ஆனா இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு டெப்த் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்குவாட். ஃபியூச்சரிஸ்டிக் அப்படிங்கிற எந்த சென்ஸ் சொல்ற அப்படின்னா
அடுத்து 28 வரைக்குமே இதுல இருக்க பிளேயர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆவாங்க. ஒரு பும்ராவா இருக்கட்டும், ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், இஷன் கிஷன் அந்த ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டை வந்து திரும்ப இந்தியாக்காக ஓபன் பண்றதா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா ஒரு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், திலக் வர்மா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் வேர்ல்ட் கப் எப்படி போகுது அப்படின்னு. வித் லெஸ் தென் 50 days டு கோ வேர்ல்ட் கப் வருது. அதே மாதிரி மற்ற டீம்ஸும் அவங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா மற்ற டீம்ஸை பத்தியும் நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்தியன் டீம் ஸ்குவாட் நமக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். பட் மற்ற டீமுடைய ஸ்குவாட் இன்னும் சர்ப்ரைசிங்கா இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ்க்கு எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி நிறைய டீம்ஸ், இட்டாலி மாதிரியான டீம்ஸ் எல்லாம் உள்ள வராங்க அப்படிங்கும்போது அந்த அசோசியேட் நேஷன்லயும் அந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோல எடுத்துட்டு வரோம். ஸோ வேர்ல்ட் கப் த வைப் இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வேர்ல்ட் கப் வரப்போகுது, விளையாட போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ அடுத்த இந்த பிப்ரவரி மாசம் அது முடியும். உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வேர்ல்ட் கப் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனல் அதிகம் வரப்போகுது. ஸோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் கீகா ஹெச்பி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.